வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 6/1/2025 சைனாவில் பரவிக்கூடிய HMPV வைரஸ் இந்தியாவிலையும் குஜராத்லையும் பெங்களூர்லையும் பரவிருக்கதா ஒரு நியூஸ் இருந்து அதை தொடர்ந்து மார்க்கெட் இன்னைக்கு ஹெவி இறங்கியிருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடந்த 2 வாரமாகவே சீனாவில் HMPV வைரஸ் பரவிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி COVID-19 பரவுச்சோ அதே மாதிரி தான் பரவுறதா சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் அது பரவிருக்கு. 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு தான் இது அதிகமாக பாதிப்பு இருக்கும், அவங்களுக்கு தான் அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இந்தியாவிலையும் 2 கேசஸ் பதிவாக இருக்கிறது அப்படியே இன்றைக்கு இந்திய பங்கு சந்தைகளில் பிரதிபலிச்சுன்னு தான் சொல்ல முடியும். சென்செக்ஸ் 77,964 1258 புள்ளிகள் இழந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டியும் 388 புள்ளிகளை இழந்து 23,616 க்ளோஸ் ஆயிருக்கு. HMPV வைரஸ் இந்தியாவிலும் பரவிருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்ததோட எதிரொலியா வால்டர் இண்டெக்ஸ் அதிரடியா இன்றைக்கு 16% மேலே ஏறி இருக்கு. க்ளோசிங்ல 15.65 இருக்கு. நிப்டியில் ட்ரேட் ஆன மொத்த நிறுவனங்கள் 2951ல 2473 நிறுவனங்கள் இன்றைக்கு இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு. அட்வான்ஸ் 413, அன்சேஞ்ச் 65. மார்க்கெட்ல இந்த HMPV வைரஸோட பதட்டமும் பயமும் அதிகம் இருந்திருந்தாலும் அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா கன்சூமர், டைட்டன், HCL டெக்லாம் பாசிட்டிவ் சைட்லையும், டாடா ஸ்டீல், ட்ரெண்ட், PPCL, NTPC, அடான் என்டர்பிரைசஸ் நெகட்டிவ் சைட்லையும் இருந்ததையும் நம்ம பார்த்தோம். ITC ஸ்டாக் அரௌண்ட் 7% டவுன்ல இருந்தாலும் ITC ஸ்டாக்கோட ஹோட்டல் பிசினஸ் தனியாக பிரிக்கிறாங்க இல்லையா, அதோடைய டிமர்ஜருடைய எஃபெக்டிவ் டேட் இந்த இருந்ததுனால இது நிச்சயமா ITC ஷேர் ஹோல்டருக்கு வேல்யூபிளாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதோட IPO செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி IPO இன்றைக்கு தொடங்கியிருக்காங்க. 133 140 ரூபா பிரைஸ் பேண்ட். இஷ்யூ சைஸ் ஏறத்தாழ 410 கோடி ரூபாய். நாளைக்கு குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் லிமிடெடும் அதே மாதிரி கேபிட்டல் இன்ஃப்ரா டெக்ஸ்ட் இந்த 2 நிறுவனங்களும் IPO ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 22 கேரட் நகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு விலை எந்த மாற்றம் இல்லாமல் 7,215 ரூபாய்க்கு 1 கிராம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24 கேரட் கோல்டு பொறுத்தவரை 7,871 ரூபாய்க்கு 1 கிராம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் போனஸ் பார்த்தீங்கன்னா படம் கேட்டன் 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். அதே மாதிரி அல்காகான் ஃபினான்ஸ் 1:2 போனஸ் கொடுக்காங்க. அதுவும் 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஸ்பிளிட்டை பொறுத்தவரை ஜாக்சன் ஃபால் ஃபார்மா 5லேருந்து 2 ரூபாய் ஃபேஸ் வேல்யூவாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். காமதேனு 10 ரூபாயிலேருந்து 1 ரூபாயாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 8ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 10 ரூபா ஃபேஸ் வேல்யூலேருந்து 2 ரூபாயை ஸ்பிளிட் பண்ணுறாங்க. 10ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் செக் பண்ண வேண்டிய தருணம் இது. இன்றைக்கி முக்கியமான செய்தியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 குவார்ட்டராகவே இன்ஃபோசிஸ் அவங்களுடைய ஸ்டாஃபுக்கு சேலரி ஹை கொடுக்கல. இந்த குவார்ட்டர்லையும் கொடுக்கல. உண்மையிலே இது இன்ஃபோசிஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்ப வருத்தமான செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த 1.5 வருஷத்துக்குள்ள விலைவாசி ரொம்பவே ஏறி இருக்கு. ஆனால் சம்பளம் வருமானங்கள் ஏறலைன்னா நிச்சயமாக அது அவங்கள பாதிக்கும் இல்லையா. இன்றைக்கி இந்த மார்க்கெட்டோட இறக்கத்தில் எஃப்ஐகளை பொறுத்தவரை 2,575 கோடி ரூபாய் அளவுக்கு வித்து பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கும் 5,749 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த மார்க்கெட் இருக்கிறத நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பாக தான் ஒவ்வொரு நல்ல இன்வெஸ்டருமே அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா கோவிட் காலகட்டத்தில் இதே மாதிரி நியூஸஸ் வரும்போது மார்க்கெட்டுடைய பாதாளம், மார்க்கெட்டுடைய டவுன் எந்த அளவுக்கு இருந்தது எல்லாருமே ரொம்ப டீப்பாகவே பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு மார்க்கெட் ஏறின ஏற்றத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக மார்க்கெட் இந்த இறக்கத்தில் உடனே இமீடியட்டாக ஏறிடுமானா அதை சொல்கிறதுக்கு நான் வரல. இந்த மார்க்கெட் இறக்கத்தில் முதான ஸ்டாக்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது உங்களுடைய சொந்த ரிசர்ச்சில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ சேர்த்துக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போவுமே நீங்கள் டைவர்சிஃபைடாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை தாண்டி நீண்ட கால அடிப்படையில் இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நான் உடனே இன்வெஸ்ட் பண்ணிடலாமானா அப்படி சொல்ல நான் வரல. எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்கள் சொந்த முயற்சியில் ரிசர்ச் பண்ணி பண்ணுறதா இருக்கணும். நாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு எப்போவுமே நம்ம போட்டுட்ருக்கோம். அதனால மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனத்தை கொடுங்க. அதோடு சேர்த்து இந்த HMPV வைரஸ் நியூஸுக்கும் கொஞ்சம் கவனத்தை கொடுங்க. அதோட நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சுற்றம் முற்றம் இருக்கக்கூடியவங்களையும் பாதுகாப்பாக இந்த வைரஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அறிவுறுத்துங்க. நாளைக்கு வேறு ஒரு தகவலை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.